வணக்கம் நண்பர்களே, நான் சிவா கோவையிலிருந்து. இன்னைக்கு தமிழ்நாடே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் என்கின்ற அந்த இளைஞரை ஒரு சந்தேக கேஸில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக நம்ம பேசலான் இருக்கோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை பேசுகின்ற இதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தையும் நாம் சமீப காலங்களில் காவல்துறையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அஜித்குமார் விவகாரத்தை பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக உத்தரவுகளை பிறப்பித்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 5 பேர் சிறைக்கு அந்த காவலர்கள் செல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக அந்த உத்தரவு பிறப்பித்த அதிகாரிகள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்திருக்கு. அதை நோக்கியும் அவர்கள் மீது நடவடிக்கை, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை என்று விசாரணை விரிவடையுது. இந்த சமீப காலங்களில் நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் இதுன்னு சொன்னால், இன்னொரு பக்கம் பூவை ஜெகன்மூர்த்தி வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் தன்னோட சொந்த அஃபீஷியல் வெஹிக்கிளை ஒரு சிறுவனை கடத்துவதற்கு கொடுத்து உதவினார் அப்படின்ற குற்றச்சாட்டிலையும் ஏடிஜிபியை கைது பண்ணி அப்புறம் உச்சநீதிமன்றம் தற்காலிக ஒரு விடுதலை கொடுத்து இப்போ வரைக்கும் அவர் சஸ்பென்ஷனில் இருக்கார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சீனியர் லெவல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்வால்வ் ஆகக்கூடிய நேரடியான குற்றச்சம்பவங்களாக இந்த சமீபகால சம்பவங்கள் வெளியே வருது. மிக அதிர்ச்சிகரமாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் போய் மன்னிப்பு கேட்டு அந்த வழக்கை சிபிஐக்கும் மாற்றம் செஞ்சுருக்காரு. ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் கேட்ட அந்த கேள்விகள் தான் ஒட்டுமொத்த காவல்துறை மட்டுமல்ல, இந்த நீதி பரிபாலன துறைகள், அதாவது விசாரிக்கக்கூடிய இந்த துறைகளில் நடக்க வேண்டிய சீர்திருத்தங்களை அது கேள்விக்கு உள்ளாக்குது. Or in the judge's family, we will include ourselves. What will be the actions of the policeman? But the government, you always don't respect poor man's life. That is not there, not in the present case. Therefore, you are not answering our question till now. You have to answer. We will definitely answer. No ordinary constable will act. In a team will not act. I can understand. Some constable going somewhere, picking up quarrel, who is doing some theft, or beating some persons outside the duty hours. We can understand, Mr. Yes. But we cannot understand a team of special team in a police vehicle going to a particular place, picking up a person, 2 days kept surrounding area, beaten him, and finally he is declared dead. Therefore, at whose direction the special team acted? Even if you say, nobody has instructed, still to the life. Definitely we are accountable. That is the reason why take action. We place them under suspension. That is not sufficient. And we remanded them to your actions are not in commensuration with the gravity of the allegations. I don't say. One thing that I want to make myself clear. That if an offence is reported, dishonorable if an offence is reported, not what more that we can do. Lord, given a direction to all the Tamil Nadu hospitals to produce the blood. When the postmortem was conducted? No, the postmortem was conducted on 29/6/25 evening. Today it is first. Why report was not communicated to the magistrate? It was communicated to the judicial magistrate. It was not even communicated to us, police. And it is in the hands of not the judicial magistrate. We'll ask the judicial magistrate to submit a report. Yes. That is what. And we'll ask the Rajaji Hospital dean to submit the hospitals. Lordship, one more, your Lordship. The CCTV. முதல் விஷயம், அந்த திருப்புவனம் அஜித்குமார் இந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா, எடுத்தெடுப்புலேயே சிசிடிவி எல்லாம் போலீஸாரே எடுத்து போய் வச்சுட்டு கோர்ட்லேயே அது டெக்னிக்கல் விங்கில் இருக்குன்னு பதில் சொல்கிறதும், அதை நேரடியாக மகஜரில் அதாவது கைப்பற்றுதல் மகஜரில் கொண்டு வராமல் இருக்கிறது போன்ற பல்வேறு தடயங்களை அளிக்கின்ற முயற்சியை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நமக்கு எழுதுனா, இது போன்ற காவல்துறையினரின் மீது நடக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய இந்த குற்றங்களை அதே காவல்துறையை சேர்ந்தவர்கள் விசாரிக்கும் போது அதில் சரியான நியாயம் கிடைக்குமா அப்படின்ற அந்த கேள்வி
ஒரு துறை ரீதியாக தவறு செய்பவர்களை மற்றொரு நீதித்துறை அல்லது அது சார்ந்த ஒரு துறையை விசாரிக்கும் போது தான் அதோட விசாரணை வளையம் வந்து விரிவடையும். இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சாத்தான்குளம் காவல் நிலைய படுகொலை. ஏன்னா அது மிக மோசமான ஒரு படுகொலை. தந்தை மகன் இருவரையும் வந்து அழைச்சிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொன்று ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தமிழ்நாடே கொந்தளிச்சதை விட இந்தியாவே கொந்தளிச்ச சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொபைல் ஃபோன் விவகாரத்திற்காக கொலை செய்யப்பட்டு தந்தை மகன் இருவரும் கொலை செய்யப்பட்டு அதன் நடவடிக்கையாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை வந்து ரிமூவ் பண்ணாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்ற ஒரு கான்செப்டே வந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரியாக இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் வந்து தனிப்படைகள் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கொலை வழக்கில் 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு தந்தை மகன் எந்தவித குற்றச்செயலும் செய்யப்படாமல் இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் அடித்து கொலை பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவர்களுக்கான நீதி வழங்கப்பட்டதா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வழங்கப்பட்டதா? தப்பு செஞ்ச அந்த காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டார்கள்னு கேட்டால் அதுக்கு இன்னும் வந்து கேள்விக்குறி தான் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கொலை வழக்கில் சிறை சென்ற குற்றம் சாட்டப்பட்ட ஒரு காவல் அதிகாரி வந்து அவர் இறந்துடுறாரு. உடனே அவரோட வாரிசுக்கும் சேர்த்து வேலை வந்து கொடுக்கப்படுது. உடனடியாக வாரிசு வேலை கொடுக்கப்படுது. அவ்வளோ ஸ்பீடாக நடக்க வேண்டிய ப்ராசஸ் என்ன? எத்தனையோ பேர் வாரிசு வேலைகளுக்காக அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிற சூழலில் இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியினோட வாரிசுக்கு மிக வேகமாக வந்து அரசு வேலை வந்து வழங்கப்படுது. இது இல்லாமல் இந்த 5 பேர் அந்த ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வழக்கில் இன்னும் கூட அதோட குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை மெதுவாகவே போயிட்டு இருக்கிறதா வந்து அவங்க குடும்பத்தாரே சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குகள்லேயே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிபார்ட்மெண்டல் கிரைம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஒரு மாதிரியான லெதாஜிக்காக இருக்கக்கூடிய அப்ரோச்சு காரணம் என்னென்னா, என்னதான் குற்றம் செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் குற்றம் செஞ்சு அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு வந்து பிழைப்பூதியம்னு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க வாங்குகிற சம்பளத்தில் பாதி வந்து கட்டாயமாக அவங்களுக்கு பிழைப்பூதியமாக கொடுக்கப்படுது. அது 10 வருஷமானாலும் சரி 5 வருஷமானாலும் சரி அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற வரைக்கும் அவர்களுக்கான அந்த பிழைப்பூதியம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா பார்க்குறேன். இப்போ சில சம்பவங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். திருப்புவனம் அஜித்குமார் ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி அஜய் வாண்டியார்னு சொல்லி ஒருத்தர் இப்போ கைது பண்ணாங்க. ஒரு ஏடிஎம்கேக்காரரு அப்படின்னு. ஆனால் அந்த அஜய் வாண்டியாரை தொடர்ந்து அந்த அஜய் வாண்டியார் ஒரு ரவுடி, ஒரு தாதா. இந்த தாதா வந்து பல தொழில் முனைவோர்களை மிரட்டி காசு பிடுங்குற வேலைக்கு செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவர்களுக்கு பணம் தராமல் தள்ளி போகின்ற அந்த தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன், டவர் லொக்கேஷனை வந்து ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் எடுத்து ஒரு ரவுடிக்கு கொடுத்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். காவல்துறைக்கு அனைத்து எல்லா விஷயத்தையும் அக்சஸ் பண்ணி ஒரு கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டதை வந்து ஒரு ரவுடிக்காக பயன்படுத்தப்பட்டதான் என்னை கேட்டால் மேஜர் கிரைம்னு சொல்லுவேன். இதை ஒரு சைபர் கிரைம் வந்து மேஜர் கிரைம். ஒரு ரவுடிக்கு ஒரு போலீஸ் வந்து அவர் பணம் பிடுங்குறதுக்கு உதவியாக ஒரு லொக்கேஷன் அக்சஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். தஞ்சையில் நடந்த சம்பவம். ஒரு ஆடிட்ட ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு டீ கூட்டு தேக்கு மரம் வெட்டி எடுத்துகிட்டு போன ஒரு கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க. 1 கோடி வந்து லஞ்சம் வாங்கி அதை கொண்டு போய் அதுக்கு மேலே காசு கேட்கும்போது அது வழக்காக மாறி இருக்கு. இங்கே பைபாஸில் வந்து வழிப்பறி கொள்ளை செய்யப்பட்ட வழக்கில் ஆயுதப்படை காவலர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. நாகமலை புதுக்கோட்டையில் வசந்தின்ற அந்த பெண் இன்ஸ்பெக்டர், ஏன்னா இந்த லஞ்ச வழக்குகள் குற்றச்செயல்களில் பெண்கள் ஆண்கள்லாம் உள்ள துறைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா காவல் அதிகாரிகளும் அப்படின்னு வச்சுக்கலாம். வசந்திங்கிறவங்க ஒரு வியாபாரியை மிரட்டி 10 லட்சம் பிடுங்கி அது அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. சரி, இந்த கிரைம்லாம் ஒரு பக்கம். பொலிட்டிக்கல் கிரைமாக சொல்லணும்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அந்த புகார் கொடுத்த பெண்ணோட ஃபோன் நம்பர்ஸ் பெயர்ஸ் எல்லாம் வெளியிட்டு அண்ணா பல்கலைக்கழக அந்த வழக்கிலையும் வந்து அதே வேலை நடந்தது. அதன் மேலே வந்து என்கொயரி பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக காவல்துறையில் நடக்கக்கூடிய இந்த குற்றச்சம்பவங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தத்தை வந்து நமக்கு கொடுக்குது. உண்மையை சொல்லணும்னா மற்ற மாநில காவல்துறையோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு காவல்துறை பல மடங்கு வந்து எஃபிஷியண்ட்டாக டெக்னாலஜிக்கலாக
குற்றங்களை கண்டுபிடிக்கல நிறைய முன்னேறி இருக்காங்க, நிறைய சாதனைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், மற்ற மாநிலங்களில் பேசும்போது சொல்கிறாங்க, யூபி, பீகார் அந்த மாதிரிலாம் நீங்கள் போலீஸை பார்த்தீங்களான்னு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அடிப்படையில் வந்து சாதிய கட்டமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய அந்த வட மாநிலங்களோடு நாம் எப்போதும் நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறதே ஒரு அசிங்கமான செயலாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு முன்னேறிய ஒரு முற்போக்கு சமூகமான ஒரு மாநிலமாக வளர்ந்து விட்ட நேரத்தில் சமீப காலங்களாக, அதாவது இந்த கிரைம் சொன்னீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்தில் ரியல் எஸ்டேட் வேல்யூ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு அர்பனைசேஷனாக வந்து அதோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சினால நகர்மயமாதல் வந்து நடக்குது. அந்த அர்பனைசேஷன் நடக்கிறதுனால அந்த ரியல் எஸ்டேட் விஷயங்களில் புழங்குற பணம், இன்னொன்று ஆடம்பரத்திற்கான அதாவது இந்த போலீஸார் குற்றச்செயல்களோட பொதுவாக இந்த அரசு அதிகாரிகள் விஷயத்தில் ஆடம்பர செயல்கள். ஏன்னா பிள்ளைகளை வந்து தன்னோட சம்பளத்துக்கு ஏற்ற ஸ்கூலில் சேர்ப்போம் இல்லாமல் பெரிய ஸ்கூலாக சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தவறுகள் செய்கிற விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குங்கிறதா இதில் அசைக்க முடியாத உண்மை. அப்போ இந்த காவல்துறை குற்றங்கள் ஏன் வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, 1980களில் 90களெல்லாம் காவல் நிலையங்களில் கற்பழிப்புகள் நடந்ததும், அது அங்கேயே வந்து பெண்கள் வந்து சித்திரவதை செய்யப்பட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த விசாரணை வழக்கு எண் 18 அந்த மாதிரியான படங்களை நிறைய நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஜெய்பி மாதிரியான படங்கள்லாம் வந்து உண்மை சம்பவங்கள். அப்போ இந்த காவல்துறை சீர்திருத்தம் யாரை வந்து நம்ம பாதுகாக்க நிறுத்துகிறோமோ அவர்களே வந்து குற்றவாளியாக மாறும்போது அது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய, ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்தியாவிலேயே காவல்துறைக்கு ஒரு சங்கங்கள் இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான். கேரளாலாம் இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹையர் அஃபீஷியரை அனுசரித்து நடந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு சிக்கலான சூழல் இங்கே இருக்குது. முன்னாள் நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து அவங்க பேசினாங்க. அதான் ஆர்டர்லி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. உயரதிகாரிகளின் வீட்டில் வந்து வேலைக்காரர்களாக ஆயிரக்கணக்கான போலீஸாரை வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. ரிட்டையர்டாகி போன ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் கூட வந்து காவல்துறையில் வந்து இன்னும் வந்து டிரைவராக இருந்துகிட்ருக்காங்க. இதனால் சட்டம் ஒழுங்குக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குற்ற வழக்குகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய போலீஸார் வந்து ஸ்பெஷல் டியூட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு பணிகள்லேருந்து இன்னும் விடுவிக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீதிமன்ற தீர்ப்புகளில் எழுதினார். இந்த ஆர்டர்லி முறையை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. அப்போ என்னென்னா, இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனுக்கு ஏற்றளவிலான போலீஸ் படை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதாவது க்ரைம்லேயும் லா அண்ட் ஆர்டரில் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லலாம். பூரா ஸ்பெஷல் டியூட்டியில் நிறைய வந்து இருக்காங்க. அப்போ இந்த ஆள் பற்றாக்குறை கூடுதலாக இந்த ரியல் எஸ்டேட் டெவலப்பு இந்த மாதிரியான பொருளாதார விஷயங்களில் வந்து வளரக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒரு ஆடம்பரத்திற்கான போட்டியாக வந்து இந்த க்ரைம் வந்து நடக்குது. இது வந்து ஏதோ ஒரு அதிகார மனப்பான்மையான க்ரைம், நான் வந்து போலீஸு அதனால் ஒன்று அடித்து கொள்வேன்ற க்ரைமை தாண்டி அது ஒரு லாபத்திற்காக நடக்கக்கூடிய கொலையாக இருக்கின்ற போது, லாபத்திற்காக நடக்கக்கூடிய குற்றங்களாக இருக்கும்போது இது வந்து நமக்கு ஒரு எண்டு பாயிண்ட்டாக வந்து வச்சுக்கணும். முன்னெப்போதும் இல்லாததற்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நம்ம காவல்துறையினரை பார்த்து, அரசை பார்த்து கேள்வி எழுப்பக்கூடிய அந்த வீடியோக்கள்லாம் வந்து நிறைய இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. அதில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்குது. அதனால் இந்த காவல்துறை இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, நாம் பார்க்க வேண்டிய 3 விஷயங்கள், பெனிஃபிஷியரி கில்லிங்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தான் இப்போ நான் வந்து அடிப்படையாக சொல்கிறேன். ஒருத்தரை அடித்து கொலை செய்கிறதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் என்ன? ஒருத்தரை வந்து அடித்து துன்புறுத்தி அவர்கிட்ட வந்து பணம் பறிக்கிற அந்த நோக்கம் இருக்குல்ல, க்ரைமோட நேச்சர் அதை சொல்ல. ஒரு அதிகாரி தன்னை அவமானகரமாக பேசிட்டால் அதில் கோபமாக அடிக்கிறாரு, இறந்துடுறாருன்றது ஒரு அதிகார தோணியோட ஒரு கொலை. ஆனால் இந்த பெனிஃபிஷியரி கில்லிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நம்ம சொல்லுவோம்ல, ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கில் நடந்தது ஒரு செல்ஃபோனுக்கான நான் கேட்டேன் நீ கொடுக்கலன்னு நடந்த அந்த கொலைகள்.
ஏடிஜிபி ஜெயராமன் வந்து தன்னோட அஃபீஷியல் வெஹிக்கிளே வந்து ஜெகன்மூர்த்திக்கு கொடுத்தாரு. ஏன்னா அது பணம், ஒரு சிறுவனை கடத்தி அதுக்கு பணம் பறிக்கிற நோக்கத்தோட. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 10 சவரன் நகையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் அதை சார்ந்து. அப்போ இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா, த கெய்னிங் மர்டர்ஸ், கிரிமினல்ஸோட பிளான்டு ஒர்க். இதைத்தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த கெயின் ஃபார் மர்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். அதிகாரத்திற்கான கொலைகள் என்பதை விட லாபத்திற்கான கொலைகள், லாபத்திற்கான மிரட்டல்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வழிப்பு. நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் நிறுத்தி நம்மளை கத்தியை காமிச்சு மிரட்டிட்டு போனால் அது வழிப்பறி கொலை. நான் வந்து யூனிஃபார்ம் போட்டு நான் அதை செஞ்சிடும் எதை செஞ்சிடும் என் காசு கொடுன்னா, இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த கெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது நீதித்துறையும் சரி. இதை வந்து கவனத்தில் கொண்டு இதற்கேற்றவாறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூட உருவாக்கலாம். ஏன்னா காவல்துறையில் நடக்கக்கூடிய இந்த சித்திரவதைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அதாவது குற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நேரம் அப்படின்றது குற்றங்களோட தன்மை அதிகரிக்குது. ஒரு காலத்தில் வந்து நேரடியாக குற்றங்கள் நடக்குது, இப்போ சைபர் கிரைம்ஸாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நம்ம அப்கிரேட் ஆகி போயிட்டுருக்க நேரத்தில் துறை ரீதியாக நடக்கக்கூடிய இந்த குற்றங்களும் இந்த கெயின் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்திற்காக திட்டமிட்டு ஒருத்தரை வந்து மிரட்டி பணம் பொறிக்கிறது, கொலை செய்கிறது போன்ற விஷயங்கள், இதெல்லாம் வந்து மிக மிக ஒரு ஆபத்தான போக்கு. தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேறிய முற்போக்கு மாநிலமாக இருக்கின்ற சூழலில் அது மீண்டும் பின்னோக்கி, இது நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி யூபி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இந்த ஒரு விஷயத்தை வச்சு வந்து நீங்கள் சொல்லிடலாமா? இல்லைங்க. கட்ட பஞ்சாயத்து விஷயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு ஆழமான ஒரு பிரச்சனை ஒளிஞ்சிட்ருக்கு. இந்த காவல்துறையினருடைய, இந்த அரசு துறையினோட லஞ்ச லாவண்யம் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலத்தை வந்து பின்னோக்கி இழுக்குது. ஏன்னா எப்பெல்லாம் யாருக்கு இந்த சாதி தேவை, யாருக்கு இந்த மதம் தேவைன்னா, கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற, சட்டவிரோதமான செயல் செய்கின்ற அந்த இடைத்தரகர்களுக்குத்தான் இந்த சாதியும் இந்த மதமும் தேவைப்படுகிறது. நேர்மையான வழியில் போகிறவங்களுக்கு இந்த சாதியோ மதமோ தேவையில்லை. அப்போ சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய அந்த இடங்களில் ஒரு அதிகாரி வந்த உடனே அவர் சட்டவிரோதமாக செய்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதல் இலக்காக அவர் சாதி சமூகமோ அல்லது மத ரீதியான ஒரு தேர்வாகவே இருக்குது. அப்போ நாம் எந்த காரணத்திற்காக கிட்டத்தட்ட 1960களிலிருந்து 50 வருடங்களாக தொடர்ச்சியாக போராடி பல்வேறு சமூக நலத்திட்டங்களை எஃபெக்டிவாக, ஒரு திட்டம் அறிவிக்கிறத விட அதை எஃபெக்டிவாக செயல்படுத்தி நாம் இந்த நிலையை அடைஞ்சிருக்க இந்த சூழ்நிலையில் இந்த லஞ்ச லாவண்யங்கள் தொடர்ச்சியாக பல சாதிய இயக்கங்கள் உருவாக காரணமாக இருக்குது. நீங்கள் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஒரு ஊரில் சாதி சங்கங்கள் வெளிப்படையாக பெயர் கொடிகளை போட்டு அவங்க போகிறாங்க. அவங்களோட பிரதான எய்ம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன், கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்து. அப்போ என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய முக்கியமாக காவல்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கெயின் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லாபத்திற்கான குற்றங்கள் அதிகரிக்கிறதுனால அது மறைமுகமாக இது போன்ற சட்டவிரோதமாக செய்யக்கூடியவர்கள் சாதியத்தோட லேபிள்லையும் மதத்தோட லேபிள்லையும் ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் தமிழ்நாடு போலீஸை குறைச்சி மறப்பிடுறோம், இல்லை அந்த போலீஸோட ஒப்பிடாதீங்க அப்படின்ற அந்த கருத்துருக்கள் வந்து தயவு செஞ்சு வெளியே வரணும். நாம் உண்மையை ஏற்றுக்க வேண்டிய சூழல் என்னென்னா, நிறைய காவல்துறையினரோட சொந்தக்காரர்கள் கந்து வட்டிக்கு விடுவது, கலெக்ஷன் ஏஜென்சி எடுப்பது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேமிலியிலேருந்து தான் இந்த தொழில்கள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது. அதனால் காவல்துறை சீர்திருத்தத்திற்கான ஒரு முக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து நம்ம தமிழ்நாட்டிற்கும், ஏன் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அடிமட்ட காவலர்களுக்குமே அது ஒரு தேவையாக இருக்குது. அதனால் காவல்துறை சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். காவல்துறையில் கெயின் மர்டர்ஸ், கெயின் கிரைம்ஸ் நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டிய, முழுமையாக அழிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாம் வந்து நினைவில் கொள்ளணும். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.